வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது 63 நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரர் அவர்களுக்காக அமைக்கப்பட்ட திருத்தலம் தான். இந்த திருத்தலம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநாவலூரில் உள்ளது. சுந்தரர் பற்றி சொல்லணும்னா அவர் 63 நாயன்மார்களில் ஒருவர். அவர் சிவாச்சாரியன் மகளை திருமணம் செய்து கொள்ள இருந்தபோது சிவபெருமான் கிழவனாக சென்று தடுத்தார் என கூறப்படுகிறது. பின்பர் சுந்தரரின் பிறவி நோக்கம் சிவபெருமானை புகழ்ந்து பாடுவது என புரிய வைத்தார். இவர் இறைவன் மீது பல தலங்களுக்கு பாடியுள்ளார். இந்த பாடல்கள் எல்லாமே திருப்பாட்டுன்னு அழைக்கப்படும். திருப்பாட்டினை சுந்தரர் தேவாரம் என்று அழைப்பார். திருமணத்தை தடுத்து சுந்தரரை அழைத்து வந்த சிவபெருமானே பறவையார் சங்கலர் என்ற பெண்களை திருமணம் செய்து வைத்தார். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்கள் சிற்பங்கள் அவ்வளோ அழகாக ஒவ்வொரு தூணிலையும் அழகாக செதுக்கியிருப்பாங்க. இந்த கோயிலில் இந்த சிற்பங்களோட கலைநயத்துக்காகவே நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த கோயிலை பாருங்கள். இது மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலம். இது அனைவருக்கும் தெரியாமல் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு ஆடி மாதமும் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு இங்கு குரு பூஜை நடைபெறும். இந்த ஆண்டு ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் குரு பூஜை சிறப்பாக நடைபெற இருக்குது. ஸோ அனைவரும் வாங்க, இந்த திருத்தலத்தை பாருங்கள். மிக அற்புதமான கலைநயமிக்க ஒரு திருத்தலம். எங்கேயுமே நீங்கள் இந்த இது பார்க்க முடியாது. நம்ம கடலூர் மாவட்டத்தில் அப்படி ஒரு திருத்தலம், இந்த மாதிரி ஒரு திருத்தலம் பார்க்க முடியாது. மற்றும் ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் அர்ச்சனை பண்ணுறது பார்த்திங்கன்னா தமிழில் மட்டும்தான் அர்ச்சனை பண்ணுவாங்க. இந்த கோவிலை சுற்றி உள்ள அனைத்து இடங்களிலுமே சுந்தரரோட வாழ்க்கை வரலாறை சிற்பங்களால் செதுக்கி, அவரோட வாழ்க்கை வரலாறு தெரியணுங்கிறதுக்காக சிற்பங்களாலே செதுக்கி அதை பற்றின விளக்கமும் கொடுத்துருக்காங்க. அனைவரும் கண்டிப்பாக வாங்க. நன்றி, வணக்கம்.